அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 9 பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து 4 பேர் என்ன செய்கிறாங்க, இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுற பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை, நடக்க முடியாத ஒருவனை கொண்டு வருகிறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மேற்கூரையை பிரித்து உள்ளே இறங்குறாங்க. வசனம் போட்டிருக்கு 2ஆம் வசனத்திலே, மத்தேயு 9:2, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. அப்ப இந்த 4 பேருடைய ஃபெய்த்தை பார்த்து இயேசு அந்த மனிதனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். அப்ப அங்க அவர் சொல்லுவாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்க ஒரு சின்ன ஒரு இஷ்யூலாம் ஆகும். கடைசியா அவர் சொல்லுவாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அவன் ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப மக்கள் இயேசுவை ஒரு மனிதனாக தான் பார்த்தார்கள். ஏன்னா ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு எப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தார்னா, படுக்கையில் இருந்தவனை எழுந்து உன் வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. அவன் உடனே எழுந்து வீட்டுக்கு போனான். ஏதோ உட்கார்ந்துருக்கிறவனை எழுப்பின மாதிரி. அப்ப இவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டாராம். அப்ப இந்த 4 பேர் அப்படின்ற இடத்துல 4 காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். ஒன்று என்னன்னா விருப்பம், 2வது என்னன்னா நம்பிக்கை, 3வது என்னன்னா விசுவாசம், 4வது என்னன்னா எதிர்பார்ப்பு. ஆமென். அப்ப 4 காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. விருப்பம், நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பு. இந்த 4மே இருக்குன்னு சொன்னா உங்க அற்புதத்தை நீங்க உடனே பெற்றுக்கொள்வீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பம் இருக்கும், ஆனா விசுவாசம் இருக்காது. நம்பிக்கை இருக்கும், ஆனா நமக்கெல்லாம் நடக்காதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்போம். ஆனா எனக்கு விருப்பம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன்னா நம்ம தான் சரியான ஆள். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அப்ப இங்கே அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 4 காரியங்களை நீங்க மறந்துடாதீங்க. விருப்பம், பெரிய காரியங்களை விரும்புங்க, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் விரும்புங்க. அடுத்து நம்புங்க, ஆண்டவரால் செய்ய முடியும், நம்மளுக்கு அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார், நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம், நம்புங்க. அடுத்து விசுவாசிங்க, என்னை அழைத்தவர் உண்மையில் அவர் செய்வார் என்பதை விசுவாசிங்க. அடுத்து எதிர்பாருங்க, அவரால் நடக்குங்க, இன்னைக்கு நடக்குங்க அப்படின்னு அவரிடத்திலிருந்து எதிர்பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்று இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்த இயேசு இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய விருப்பத்தை அறிந்து உங்கள் விருப்பத்திற்கும் அப்பாற்பட்டு கிரியை செய்கிற நல்ல தகப்பன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத வண்ணம் நீங்கள் நம்பின காரியங்களை கொடுக்கத்தக்க உண்மையுள்ளவர். உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த 4 காரியத்தோடு ஆண்டவரிடத்துல போய் ஒரு எதிர்பார்ப்போடு நில்லுங்க. அவர் இன்னைக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இங்கே போட்டிருக்கு, அவர்கள் ஆச்சரியப்பட்டு. எனவே நான் சொல்லுகிறேன், நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போற அற்புதத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.